யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக அராலிக்கு அருகிலே ஒரு சோழர்கள் காலத்து சோழர்கள் கட்டிய சிவன் கோயில் இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சிவன் கோயிலை இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு கவலை அளிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. பட் அந்த கோயிலை பாத்தீங்கன்னா கோயிலில் அந்த மேற்பகுதி முற்றாகவே சிதைவடைஞ்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமாக ஒரு தகரத்திலான ஒரு கொட்டில் ஒன்று அதில் போட்டிருக்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் மேற்கு திசை நோக்கி இருக்குது. மற்ற அந்த நவக்கிரகங்களோட ஒழுங்கமைப்பும் ஒரு நேர்கோட்டில் இருக்குது. இந்த ரெண்டு விடயங்களையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலில் ஒரு முரணான ஒரு சிறப்பியல்வாக எடுத்துக்கொள்ளலாம். சோழர் காலத்து கோயில் என்றதுக்கு என்ன ஆதாரம்? அப்படி ஏதாவது ஆதாரம் அந்த கோயிலில் கல் பொறிச்சிருக்குது. கல் அதில் இருந்த மொழி என்ன? கொஞ்சம் தமிழ் மாதிரி தான் தெரியாமல் இருக்குது. அதை கொஞ்சம் உச்சரித்து பார்க்க இல்லாமல் இருக்குது. இந்தியாவிலிருந்து பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த கல்வெட்டு தொடர்பாக பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த வசனங்கள் இந்தியாவினுடைய தஞ்சை பெருங்கோயிலோட தொடர்பு பட்டுள்ளதாகத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹாய் வணக்கம். சோழர்கள் இலங்கையை கைப்பற்றி ஆட்சி செஞ்சது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக இப்பொழுதுள்ள வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களை உள்ளடக்கிய பிரதேசங்களை தான் அவர்கள் பிரதானமாக அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. இலங்கையிலே சோழர்களின் ஆட்சி காலத்தில் இந்து மதம் தலை தொங்கியிருந்தென்று எல்லோருக்குமே தெரியும். அவர்களது காலத்திலே நிறைய கோயில்கள் இலங்கையிலே கட்டப்பட்டது. பொலனறுவையில் உள்ள சோழர்கள் கட்டிய ஒரு சிவன் கோயில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக அராலிக்கு அருகிலே ஒரு சோழர்கள் காலத்து சோழர்கள் கட்டிய சிவன் கோயில் இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சிவன் கோயிலை இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு கவலை அளிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. அந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா, நீங்க இந்த இடத்துல கனகாலமா இருக்கிறீங்களா? நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 54 வருஷமாக நான் இந்த கிராமத்திலே இருக்கிறேன். உங்களுக்கு அந்த சோழர் காலத்து சிவன் கோயிலை பற்றி தெரியுமா? இந்த கோயிலை பற்றி தெரியும். ஆனால் ஆரம்பத்திலேயே நாங்கள் பிறகுற கால பகுதியிலே இந்த கோயில் இதில் இருந்து கொண்டே இருக்குது. அது எங்கட கிராமத்தில் ஒரு உண்மையிலேயே ஒரு சிவன் ஆலயம் சொன்னால் அதுதான் இந்த கிராமத்திலே இருக்குது. அப்படியான ஒரு ஆலயத்தை பெரும்பாலான டிவிஷனில் செயல்படுறாங்களே ஜியோஸு கிராம உத்தியோகத்தர் வேறு பல நிறுவனங்களால் அந்த கோயிலை பார்வையிட்டு கொண்டு போயினோம். அதை திருத்துறதாகத்தான் நான் வேண்டிய முடிவு. ஆனால் இந்த உண்மைத்தன்மை என்னன்றது எங்களுக்கு விளங்கலை. இன்னும் திருத்துவமென்றால் தான் நான் வேண்டிய ஆணித்தரமான கதையாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த சிவன் கோயில்ன்றது வேறு இடங்களில் கிட்ட இல்லை. இதுதான் ஒரு சிவன் ஆலயம். அப்போ அதை எங்களுக்கு நல்லதாக ஒரு ஆலயம் அமைச்சால் இந்த கிராமத்தில் இருக்கிற குடும்பம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். அந்த கோயிலை நாங்கள் வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் என்னடா கோயிலுக்கு கிட்ட வந்துட்டேன். இந்த கோயிலின் வெளிப்புற சுவர் தான் இது. இந்த சுவரை பாருங்க, நிறைய இடங்களில் சிதைவடைஞ்சு போயிருக்கு. இப்போ பாருங்க, அந்த கோயிலின் இந்த முழு அமைப்பையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கோயிலின் கிட்டத்தட்ட 70% பகுதி சிதைவடைஞ்சு அழிஞ்சிட்டு. இந்த இடம் அராலிக்குள்ள வருதா? அராலி வடக்கு மயிலியபுலம் வட்டுக்கோட்டை தொகுதி. வட்டுக்கோட்டை தொகுதி அராலி வடக்கு மயிலியபுலம். ஓகே. இது இந்த குளத்து பேக்கால கங்கால துணவி கிராமம். ஓகே. அப்ப இந்த கோயில் இருக்கிற அந்த துணவியோட அங்கே தான் இருக்கு. இப்போ வாங்க நாங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். இந்த கோயிலின் மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவான கிணறு ஒன்று இருக்கு. இந்த கிணறு இந்த கோயிலில் தீர்த்த கிணறாக இருந்திருக்கலாம். பட் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கோயிலில் அந்த மேற்பகுதி முற்றாகவே சிதைவடைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமாக ஒரு தகரத்திலான ஒரு கொட்டில் ஒன்று அதில் போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கற்பூரங்குளத்தின ஒரு கல் ஒன்று இருக்குது. இது நந்தி பலிபீடமாக கருதப்படுகிறது. இஞ்சால பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது. அந்த சிதைவடைஞ்ச நிலையில் ஒரு சிலை ஒன்று இருக்குது.
அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த 2 சதுர வடிவான கல்லில் ஒரு குழி ஒன்று இருக்குது. உண்மையிலே வந்து இந்த குளியலுக்கெல்லாம் வந்து சாமி சிலையில் வந்து வைக்கிறவையெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளியல் மாத்திரம்தான் இருக்குது. அந்த கல்லில் வந்து இந்த சாமி சிலையெல்லாம் வந்து திருடு போய் விட்டதாகத்தான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இப்படி கல்லில் குளியல் இருக்குது. இது என்னென்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த நவக்கிரகம் இருக்குன்னு தானே, அது வளமையாக பார்த்தீங்கன்னா 3 குளத்தில் அந்த நவக்கிரகங்கள் 9 நவக்கிரகங்களும் இருக்கும். ஒன்று பார்க்காம எதிர் திசையில் பார்த்து கொண்டு இருப்பின. ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த நவக்கிரகங்கள் எல்லாமே ஒரே திசையிலான், அதாவது ஒரே நேர்கோட்டிலாம் வந்து இங்கே வைக்கப்பட்டிருந்தன. அந்த நவக்கிரகங்களும் பார்த்தீங்கன்னா திருடு போய் விட்டதான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நந்தியை வந்து தற்காலிகமாக இவ்வளத்தடியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த நந்தியின் தலைப்பகுதி வந்து சேதமடைஞ்சு அந்த தலைப்பகுதி அந்த முன்னுக்கு இருக்கு பாருங்க. இந்த கோயிலில் இன்னொரு முரணான ஒரு சிறப்பியல்பு என்னென்னா, வளமையாக வந்து கோயிலோட மூலஸ்தானம் வந்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் இருக்கும். இந்த கோயிலோட மூலஸ்தானம் வந்து மேற்கு நோக்கி இருக்குது. அந்த மூலஸ்தானத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 கடவுள்களோட சிலை இருக்குது, ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் வந்து மேற்கு திசை நோக்கி இருக்குது. மற்ற அந்த நவக்கிரகங்களோட ஒழுங்கமைப்பும் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்குது. இந்த 2 விடயங்களையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலில் ஒரு முரணான ஒரு சிறப்பியல்பாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது வந்து அந்த சோழர் காலத்து கோயில்ன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படி ஏதாவது இருக்கு? ஆதாரம் வந்து அந்த கோயிலில் கல் பொறிச்சிருக்கு. கல் அதில் இருந்த மொழி என்ன கொஞ்சம் தமிழ் மாதிரி தான் தெரியாம இருக்கு. அது கொஞ்சம் உச்சரிச்சு பார்க்க எல்லாமே இருக்கு. இப்போ நாங்கள் என்ன அந்த கோயிலின் மூலஸ்தானத்தின் பின்பகுதிக்கு தான் போக போகிறோம். இந்த ஐயா சொன்ன கல்வெட்டு இங்கே தான் இருக்குது. அந்த மூலஸ்தானத்தின் பின்புற சுவர்கள்லாம் வந்து அந்த கல்வெட்டு பொறிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் எழுதியிருக்கு. தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை வந்து விளக்கமாக வாசிக்க முடியலை. இந்தியாவிலிருந்து பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த கல்வெட்டு தொடர்பாக பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த வசனங்கள் வந்து இந்தியாவினுடைய தஞ்சை பெருங்கோயிலோட தொடர்பு பட்டுள்ளதாகத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூலஸ்தானத்தின் 3 வெளிப்புற சுவர்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு வசனங்கள் வந்து இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது வந்து என்னென்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்றா, இந்த கோயில் வந்து இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சோழர்கள் இருந்தபோது அவங்களால இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று தான் அவங்க கருதுகிறாங்க. இந்த கோயிலில் பூசைகள் எல்லாம் என்ன மாதிரி இப்போ நடைபெறுகிறதா? இப்போ நடைபெறுகிற பூஜை வந்து எங்களோட குடித்தனங்கள் ஊர் மக்கள்லாம் அந்த வெள்ளி செவ்வாயில் விளக்கு வைப்பினோம். ஐயர் வந்து அப்படியான பூஜை வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்ச காலம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஐயர் வந்து செய்து கொண்டிருந்தவர். அந்த ஐயர் இறந்தபடியாக வேறு ஐயர் வந்து அதுக்கு பூஜை செய்கிறது. நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களா? விவசாயம் இருக்குங்க. இந்த வயல் வந்து கூட அந்த கருந்த கொடியாட்டி இருக்கு, அந்த நீளமங்கடை அங்காலேயும் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. அது நாகதம்புரான். ஓகே, இது நாகதம்புரான். இதில் வந்து பரிவாரம் இருக்குது இந்த கோயிலில். இது நாகதம்புரான், அங்கே நாச்சிமார், இந்தியாவில் கன்னிமார், மற்றது அதில் இருக்கு நாகபூசணி. பரிவார கோயில் எல்லாம் இருக்குது எனக்கு. பரிவார கோயில் என்னது? பரிவாரம் என்று சொன்னால் அந்த தெய்வத்தோடு அண்டிய தெய்வம் நாகம்பரான் சேர்ந்து நாச்சிமார், மற்றது கன்னிமார், அன்னமார், மற்றது பெரியதம்புரான். பெரியதம்புரான்றது இந்த செலவ தொழிலாளிகள் அப்படின்ற கோயிலெல்லாம் இதுக்கு அடங்கியிருக்கு. ஓகே, அதுதான் பரிவாரம்ன்றது. ஒரு 5000 ஒரு தனிப்பட்ட கோயிலாம் இந்த கோயில். இது வந்து அரசாங்கத்தில் பதிவுபடாத ஒரு கோயில். அப்போ அந்த ஐயர் தான் அதை பராமரித்து வந்தது. அதுக்கு பிறகு மகன் செய்தவர். மகனும் இப்போ மகள் கல்யாணம் முடிக்கிறதோட குடும்போடைய போய் சேர்ந்துட்டார். அதால அந்த கோயிலுக்கு ஐயர் இல்லை பூஜை. இப்போ இந்த கோயிலுக்கு யார் பொறுப்பு? அப்படி பொறுப்பண்டு இல்லை. இந்த கோயில் வந்து ஒரு தனிப்பட்ட கோயில். இது ஒருவருக்கும் உரிமை, யாருமே உரிமை கோரக்கூடிய கோயில். இப்போ தொல்லியல் திணைக்களம் ஏதாவது இதுக்கு வந்து உரிமை கோருகிறதா? தொல்லியல் திணைக்களம் இல்லை, இது ஏஜி டிவிஷனால தான் வந்து ஃபார்வர்டு. அரசாங்கத்தில்
நிறுவனத்தாலேயும் அந்த கச்சேரி ஊடகம் வந்து பார்வையிட்ட திருத்துறான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு ஏராளமானாக்கள் போயினமே தவிர அது திருத்துற மாதிரி இன்னும் முடிவுக்கு வரையில்லை. இப்போ உங்களுக்கு திருத்தினா உங்களுக்கு ஒரு வழிபட ஒரு சிவன் கோயில் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த காணொலியை வந்து நீங்க முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த கோயிலுக்கு சுற்றியுள்ள மக்கள் இந்த ஆசை என்னென்னா இந்த கோயில் வந்து மீண்டும் புனருத்தாரணம் செய்யப்பட வேண்டும். மற்ற கோயில்கள்ல நடக்கிற மாதிரி விரதங்கள் பூஜைகள் திருவிழாக்கள் எல்லாம் இந்த கோயிலில் நடக்கணும்னு தான் இந்த கோயிலை சுற்றியுள்ள மக்கள் வந்து விரும்புகிறார்கள். இதற்கு பொறுப்பானவர்கள் உரியவர்கள் வந்து இந்த கோயிலை புனருத்தாரணம் செய்து ஊர் மக்களுக்கு எவ்வளவு விரைவாகவோ அவ்வளவு விரைவாக ஒப்படைத்தால் நன்றாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.